வணக்கம் அன்பிற்கினிய சிறுகதை நேசர்களை. இன்றைய சிறுகதை நேரம் பகுதியினிலே அசோகமித்ரன் என்கின்ற பழம்பெரும் எழுத்தாளர் அவர்கள் எழுதிய பிரயாணம் என்கின்ற சிறுகதையினை காண இருக்கின்றோம். மிகவும் நுட்பமான மனித உணர்வுகளை மனதிலே கொண்டு அந்த காலத்திலே யோக மரபு என்கின்ற அந்த ஒரு பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக பாரம்பரியமாக நம்மிடம் இருக்கிறது. யோகம், சித்தி, அதற்குள்ள பலன்கள் என்பது இந்தியாவுக்கே உரித்தான சில அம்சங்கள் நம்மிடையே இருக்கிறது. ஒரு குருவை கண்டுபிடித்து அவரிடம் யோக சித்தியை கற்றுக்கொள்வது என்பது போன்ற அந்த அர்ப்பணிப்பு உணர்வுடனான அந்த பழக்க வழக்கங்கள் இனி மீண்டு வருமா என்பது ஒருபுறம் இருக்க, அந்த கதையிலே ஒரு குருவை தேடி கண்டுபிடிக்கவே 3 வருடங்கள் ஆகின. இனி அடுத்த குரு எங்கே, எப்பொழுது எனக்கு கிடைப்பாரோ என்று அவர் அந்த கதையினுடைய நாயகன் கூறுவது போல ஒரு காட்சி அமைந்திருக்கிறது. ஒரே சமயத்திலே ஏகப்பட்ட ஓநாய்கள் சூழ்ந்திருக்கும் பொழுது அவைகளோடு நின்று போரிடக்கூடிய அந்த மனோதினமும் வலிவும் அவனுக்கு எங்கிருந்து கிடைத்தது என்பது அவன் கற்றுக்கொண்ட அந்த யோக சித்தியினால்தான் முடிந்ததோ என்று கூட நமக்கு தோன்றும். மிக அருமையான முறையில் இந்த கதையினை திரு அசோகமித்ரன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். நாம் இப்பொழுது நேரடியாக கதைக்குள் செல்வோம் நேயர்களே. 1969களில் இந்த கதை எழுதப்பட்டிருக்கிறது. பிரயாணம் திரு அசோகமித்ரன் அவர்கள். மீண்டும் முனகல் ஒளி, குருநாதருடைய முனகல் ஒளி கேட்டு திரும்பி பார்த்தேன். குருதேவருடைய கண்கள் பொறுக்க முடியாத வழியினால் இடுங்கி இருந்தன. அவரை படுக்க வைத்து நான் இழுத்து வந்த அந்த நீலப்பலகை நனைந்திருந்தது. ஒரே எட்டில் அவரிடம் சென்றேன். இன்னமே முடியாது, என்னால் இன்னமே முடியாது என்றார். சுற்றுமுற்றும் பார்த்தேன். ஆகாயத்திலே ஒரு சிறு வெள்ளைக்கீரல் கூட இல்லை. கண்ணு கட்டிய தூரம் வரை பறந்து கிடந்த அந்த மலைச்சாரலை சிறிய சிறிய மேகங்கள் அணைத்தபடி இருந்தன. நாங்கள் நெடுதூரம் நடந்து வந்த அந்த மலையினுடைய விளிம்பு அந்த இடத்தில் செங்குத்தாக பல 100 அடிகள் இறங்கி அடியில் ஒரு ஓடையை தொட்டது. தண்ணீர் தேங்கும் குட்டை போல் அந்த இடத்திலே ஓடை இருந்தாலும் அது சற்றே தள்ளி ஆவேசத்துடன் பாறைகள் மீது மோதி பள்ளத்திலே பாய்ந்து கொண்டிருந்தது. இந்த பக்கத்திலே மலை மிகவும் உயரமாக உயர்ந்து நின்றது. இன்னும் ஒரு 10-12 மைல் போனால் ஒரு கணவாய் வரும். அதற்கு பிறகு புதர்களால் நிறைந்த ஒரு சமவெளி பிரதேசம். அது ஒரு காட்டை எட்டி கரைந்து விடும். அந்த காட்டை தாண்டியவுடன் ஒரு சிற்றாறு. அக்கரையில்தான் முதலாக மனித வாடை வீசும் ஒரு கிராமம், ஹரிராம்புக்கூர். 6 மாதங்களுக்கு முன்பு ஹரிராம்புக்கூரை தாண்டி நானும் குருதேவரும் நடைப்பயணமாக எங்கள் ஆச்சிரமத்துக்கு வந்து சேர 2 பகல் பொழுதுகள் தான் தேவைப்பட்டது. இப்பொழுது மலையிலிருந்து பாதி இறங்குவதற்குள் ஒரு பகல் போய்விட்டது. 1/2 மணி நேரத்திலே இருட்டிவிடும் போல் இருக்கிறது. என் சாக்கை பிரித்து பெரியதாக ஒரு துப்பட்டியையும் முரட்டு கம்பளியினால் தைக்கப்பட்ட நீலப்பை ஒன்றையும் எடுத்தேன். குருதேவரை போர்த்தியிருந்த கம்பளத்தையும் துணிகளையும் அகற்றி பிறகு துப்பட்டியால் அவரை சுற்றிவிட்டு அவர் மெதுவாக அந்த கம்பளப்பைக்குள் நுழைந்து கொள்வதற்கு உதவினேன். பை அவரது தலையையும் மூடிக்கொள்ள வசதி இருந்தாலும் முகத்தை மட்டும் திறந்து வைத்திருந்தேன். கம்பளி மஃப்ளர் ஒன்று இருந்தது. அவரை காது முழுவதும் மூடியிருக்குமாறு சுற்றி கட்டி வைத்தேன். கொஞ்சம் கஞ்சி தரட்டுங்களா என்று கேட்டேன். அவர் கண்களால் கொடு என்றார். சாக்கிலிருந்து மூடியிடப்பட்ட தகரப்பெட்டி, 2ஆம் உலக யுத்தத்தில் சிப்பாய்களுக்கு கொடுத்த வட்டமான ஒரு தகர பாத்திரம், இராணுவ தண்ணீர் பாட்டில், இவை 3ஐயும் எடுத்தேன். ஒரு வட்ட பாத்திரத்திலே சிறிதளவு தண்ணீர் விட்டு கொண்டு தகரப்பெட்டியின் மூடியை திறந்தேன். அதில் பாதியளவு உறைய வைத்த மண்ணெண்ணெய் இருந்தது. நெருப்பு குச்சியை பற்ற வைத்து அதன் அருகே கொண்டு போனேன். மண்ணெண்ணெய் குப்பென்று பிடித்து கொண்டு ஒரே சீராக எரிந்தது. பாத்திரத்தின் மடக்குப்பிடியை நீட்டிக்கொண்டு ஜுவாலையில் அந்த தண்ணீரை சுட வைத்தேன். ஒரு கொதி வந்ததும் ஒரு சிறு மூட்டையாக கட்டி வைத்திருந்த கிழங்கு மாவில் ஒரு பிடியை எடுத்து போட்டேன். ஒரு குச்சியை எடுத்து கிளறிக்கொண்டே இருந்தேன். அது கூழாகிவிடக்கூடாது என்று இன்னும் சிறிது தண்ணீர் சேர்த்தேன். கஞ்சி தயாரானது. எரிந்து கொண்டிருந்த தகரப்பெட்டியை மூடி விட்டு நெருப்பு அணைந்தது. கஞ்சியை பாத்திரத்தில் கலக்கி ஆற வைத்து பொருத்தமான சூட்டிலே குருதேவரின் தலையை மெதுவாக மடிமேல் ஏற்றி வைத்து கொண்டு கஞ்சியை அவருக்கு புகட்ட ஆரம்பித்தேன். 2 வாய் குடித்ததும் போதும், எனக்கு போதும்,
என்று கூறிவிட்டார். அவருக்கு சிறிது தெம்பு வந்திருந்த மாதிரி இருந்தது. மிச்சமிருந்த கொஞ்சம் கஞ்சியை நான் குடித்தேன். பாத்திரத்தை கழுவாமல் ஒரு துணி கொண்டு துடைத்து வைத்தேன். தண்ணீர் பாட்டிலில் சிறிதுதான் தண்ணீர் இருந்தது. நான் கீழே இறங்கி ஓடையில் தண்ணீர் பிடித்து வர அடுத்த நாள் காலையில் தான் முடியும். என் குருதேவர் வாயை திறந்தபடி படுத்திருந்தார். அவரிடம் ஒருவரிடம் யோகம் பயின்ற நான் வாயை எந்த காரணம் கொண்டும் மூச்சு விடுவதற்கு பயன்படுத்தாமல் இருக்க கற்றுக்கொண்டு விட்டேன். 50-60 வருட காலம் முதிர்ந்து யோகியாகவே வாழ்க்கை நடத்திய என் குருதேவர் இந்த நேரத்தில் வாயை திறந்து வைத்து கொண்டும் கூட மூச்சு விடுவதற்கு பெரிதாக உபாதைப்படுத்திக் கொண்டிருந்தார். 15 நாட்களுக்கு முன்பு திடீரென்று வயிற்றை பிடித்து கொண்டு அம்மா என்று அவர் கீழே விழும் வரையில் அவர் சுவாசம் விடுவதை மிகவும் கூர்ந்து கவனித்தால் அன்றி நம்மால் கண்டுபிடிக்க முடியாது. அவருடைய ஒரு மூச்சுக்கும் இன்னொரு மூச்சுக்கும் இடையே மிக சீரான இடைவெளி விட்டு வருவதை உணர முடியும். ஆனால் இப்பொழுது அவர் வாயால் மூச்சு விடுவதற்கு கூட திணறிக் கொண்டிருந்தார். இருள் பரவ ஆரம்பித்து விட்டது. அதற்குள் அங்கே குச்சி குச்சியாக வளர்ந்து பறந்த கிடந்த செடிகளில் உழந்து போன சிலவற்றை சேகரிக்க நான் முனைந்தேன். எனக்கு குளிரவில்லை. மேலங்கியே போட்டறியாத என் குருதேவர் 2 வாரங்களாக கம்பளத்தை சுற்றி கொண்டு கம்பளப்பையினுள் நுழைந்து கொண்டு கிடக்க வேண்டியிருக்கிறது. அவருக்கு கணப்பு வேண்டும். அர்த்தராத்திரி அளவில் பனியிறங்க ஆரம்பித்துவிடும். ஆவி போல் இருக்காது, பஞ்சு பொதிகளாக இறங்கும். குருதேவருக்கு கணப்பு வேண்டும். இன்னொரு காரணத்துக்காகவும் கணப்பு வேண்டும். நான் நடந்து வந்த பகுதிகளில் சில அடிச்சுவடுகளை பார்த்தேன். இரவு வேளைகளில் அந்த அடிச்சுவடுகளுக்கு உரியவை கண்டிப்பாக வந்துவிடும். உலர்ந்த செடிகளை நான் வேரோடு பிடுங்கி கொண்டு வந்தேன். மிகவும் சிரமப்பட்டு என்னால் முடிந்த அளவு அள்ளிக்கொண்டு வந்து திரும்ப கொண்டு வந்து சேர்த்தேன். குருதேவரை படுக்க வைத்து இழுத்து வந்த பலகையுடன் ஒரு விறகு கட்டும் கட்டி வைத்திருந்தேன். அந்த விறகு துண்டுகள் அவ்வளவு இலகுவில் பற்றிவிடாது. சிரமப்பட்டு அவற்றை கொளுத்தி எரிய வைத்தால் கொஞ்சம் இந்த குளிருக்கு அவருக்கு கணப்புக்கு இதமாக இருக்கும். தூரத்திலே ஓடிக்கொண்டிருக்கும் ஓடை தொடர்ந்து இரைச்சலை எழுப்பிக் கொண்டிருந்தது. குருதேவருடைய மூச்சு திணறலும் தவிர அங்கு வேறு சப்தமே இல்லை. பட்டாசு திரி போல் உலர்ந்த குச்சிகள் பற்றி கொண்டு எரிந்தன. அந்த ஜுவாலையில் நுனி மட்டும் படும்படியாக 5-6 விறகு துண்டுகளை ஒரு சக்கரத்தினுடைய ஆரை கம்புகள் போல் வைத்தேன். ஒரு விறகு பற்றி கொண்டு எரிந்தது. அதை அணைத்து மெதுவாக எரியும்படி செய்தேன். ஒரு விறகு மட்டும் அதிகமாய் புகைந்து கொண்டிருந்தது. தரையிலே தட்டி அதையும் புரட்டி வைத்தேன். புகை சிறிது கரைந்தது. குருதேவரின் பக்கத்தில் போய் உட்கார்ந்து கொண்டேன். பிறகு எங்களிடமிருந்த நீண்ட மூங்கில் கிழியின் பக்கத்தில் எடுத்து வைத்து கொண்டு அமர்ந்தேன். எல்லா பக்கத்திலும் உறைந்து போன பேரலைகள் போல் மலைச்சிகரங்கள் அந்த இருளிலும் கரும் நிழல்களாக கண்ணுக்கு தெரிந்தன. பொழுது விடிய இருக்கும் இன்னும் பல மணி நேரத்துக்கு அவற்றைத்தான் நான் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருந்ததில் எனக்குள்ளே விரிந்து கொண்டிருக்கும் உணர்வு ஏற்பட ஆரம்பித்தது. ஆசிரம குடிசைக்குள் என் குருதேவர் எந்தவித உடல் இடர்பாடும் இல்லாமல் படுத்திருக்கும் வேளைகளில் ஒவ்வொரு நாளும் வெட்டவெளியிலே நான் அமர்ந்து இந்த விசால உணர்வினை காற்றிலிருந்து வரவழைத்துக் கொள்வேன். அப்பொழுது என் நிச்சயின்றி இந்த விசால உணர்வு வர ஆரம்பித்ததும் அதை அகற்றிவிட வேண்டுமே என்ற கவலை வந்தது. அந்த நேரம் தூரத்தில் 2 மலைச்சிகரங்கள் அசைந்து என் திசையில் குவிந்து வருவது போல் இருந்தது. என் அடிவயிற்றில் திடீரென்று பயம் எழுந்தது. மலைச்சிகரங்களை பார்ப்பதை விட்டு ஆகாயத்தை பார்த்தேன். தனித்தனி கூட்டங்களாக மேகங்கள் கண்ணுக்கு பட்டன. என்னை அறியாமல் என்னுடைய கவனம் குருநாதருடைய சுவாச ஒளியில் மீண்டும் லயிக்க ஆரம்பித்த போது எழுந்திருந்து அமர்ந்தேன். எப்படியாவது இன்றிரவு நான் என்னுடைய சுயநினைவை இழந்துவிடக்கூடாது. மலையை தாண்டி, சமவெளியை தாண்டி, வனத்தை தாண்டி, ஆற்றை தாண்டி ஹரிராம்புகூரை அடைந்தே தீர வேண்டும். என் குருதேவருக்கு வைத்திய உதவி கிட்டும்படி செய்ய வேண்டும். பனி இறங்க ஆரம்பித்தது. நான் என்னிடம் இருந்த ஒரே ஒரு பழந்துண்டை தரையிலே தலையோடு போர்த்தி கொண்டு ஒரு தொடையை இன்னொரு தொடை மீது இறக்கி வைத்து கொண்டு உட்கார்ந்தேன். காற்றின் சத்தம் வெகுவாக கேட்டுக்கொண்டிருந்தது. ஓடைச் சப்தம் கேட்டது. நான் விரிந்து கொண்டே இருக்கிறேன். கணத்துக்கு கணம் நான் லேசாகி கொண்டே வருகிறேன். எனக்கு எடை உருவமே இல்லை என்கிற அளவுக்கு இன்னும் விரிந்து கொண்டிருந்தேன். எல்லா ஒலிகளையும் கேட்க முடிந்த எனக்கு அவை எல்லாம் எங்கோ ஒரு அடித்தளத்தில் மட்டும் இயங்கிக் கொண்டிருப்பதாகத்தான் தோன்றியது. அப்பொழுது ஒரு சீரல்
கேட்டது. நொடிப்பொழுதில் நான் என்னை குறுக்கிக் கொண்டேன். ஒரு வருட பயிற்சியில் மணலயத்தில் நான் அடைந்திருந்த தேர்ச்சி எனக்கு வேண்டாததாக இருந்தது. மீண்டும் ஒரு சீரல் சத்தம். என் பக்கத்தில் இருந்த தடியை பற்றிய வண்ணம் சீரல் இருந்த திசையில் மெதுவாக திரும்பி பார்த்தேன். 2 மின்மினி பூச்சிகள் பளிச்சிட்டன. என் கழியை ஓங்கி வீசினேன். முதல் வீச்சில் அந்த இரட்டை ஒளிப்பொறிகள் சிறிது அசைந்து மட்டும் கொடுத்தன. நான் என் கையை எட்டி மீண்டும் கழியை பலமாக வீசினேன். அது எதன் மோதோ பலமாக திடீரென மோதிய சப்தம். மயிர் குத்திடக்கூடிய ஊளை ஒளி ஒன்று கேட்டது. மறுகணம் அந்த முரட்டு ஓனாய் பின்வாங்கி ஓடிச் சென்று விட்டது. நான் என் குருதேவரை திரும்பி பார்த்தேன். நான் வைத்திருந்த விறகுகள் அநேகமாக எல்லாம் எரிந்து அணையும் தருவாயில் இருந்தன. நடுராத்திரி கடந்திருக்கக்கூடும். நான் கொஞ்சம் அசதியிலே தூங்கி போய்விட்டேன். தனலாக இருந்த விறகுகள் கூட முக்காலுக்கு மேல் சாம்பலாய் போயிருந்தன. ஆஹா, அதன் பிறகு ஒரு ஓனாய் வந்திருக்கிறது. ஒரு ஜான் அளவுக்கு மிஞ்சியிருந்த ஒரு கட்டை துண்டை ஊதி ஜுவாலை எழச் செய்தேன். அதை கொண்டு என் குருதேவருடைய தலையிலிருந்து கால் வரை அப்படியே பார்த்தேன். அவர் படுத்திருந்த பையில் கால் பக்கத்தில் சிறிது கிழிந்திருந்தது. ஐயோ, நான் 1 நிமிஷங்கள் தாமதித்திருந்தால் கூட அந்த ஓனாய் கம்பளப்பையை இன்னும் கிழித்து என் குருதேவருடைய காலை கவ்வியிருக்கும். அந்த கட்டை அணைந்து புகைய மட்டும் செய்தது. நான் உறைந்த மண்ணெண்ணெய் ஒரு விரலில் எடுத்து தணல் மீது வைத்தேன். கட்டை பற்றி கொண்டு குபீரென எரிந்தது. அதை என்னுடைய குருதேவருடைய முகத்துக்கு அருகே கொண்டு சென்று ஐயா 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 என்று கூப்பிட்டேன். அவர் காதில் விழவில்லை. முன்பு வாயை திறந்து படுத்துக் கொண்டிருந்தவர் இப்பொழுது வாயை மூடிக்கொண்டு தூங்கிக் கொண்டிருந்தார். நான் தூங்கிக் கொண்டிருந்த வேளையில் அவருக்கு தாகம் எடுத்திருக்கக்கூடும், பசித்திருக்கக்கூடும். ஐயா ஐயா என்று சிறிது அசைத்து எழுப்பினேன். அப்படியே இருந்தார். அவர் மூக்கருகே என் புறங்கையை வைத்து பார்த்தேன். அடுத்தபடி என் காதை அப்படியே அவர் மார்பு மீது அழுத்தி கொண்டு கேட்டேன். காதில் கேட்பதற்கு ஒன்றுமே இல்லை. மார்பு துடிக்கவில்லை. அவர் இறந்து விட்டார். குருதேவருடைய சாவு எனக்கு அதிர்ச்சியை தரவில்லை. அப்பழைக்கில்லாத தேகநிலையுடைய அவரை எப்பொழுது நீர் விலகி கொண்டிருக்கும் பொழுது கூட தன்னை நகர்த்தி கொள்ள இயலாத அசக்தி அடைந்தாரோ அப்பொழுதே அதற்கும் என் மனதை தயார் செய்து கொண்டிருந்தேன். என்னுடைய யோக சாதனை விடுபட்டுவிடும். அவரை தேடி கண்டுபிடித்து அவர் என்னை ஏற்றுக்கொள்ளச் செய்வதற்கு 3 ஆண்டு காலத்திற்கும் மேலாக ஆகிவிட்டது. இனி இன்னொரு தகுதி வாய்ந்த குருவை அடைய எத்தனை வருடங்கள் பிடிக்கும் என்று எனக்கே தெரியாது. வேறு ஒரு குரு கிடைப்பாரா என்பதும் சந்தேகம். ஹரிராம்புக்கூரை அடைவதற்குள் என் குருநாதருக்கு எதுவும் நடந்துவிடக்கூடாது என்பதே எனது பிரார்த்தனை. கடைசி சுவாசம் என்று தோன்றும் போது சிறிது பசும்பாலை வாயில் ஊற்ற வேண்டும். இதை வெகு நாட்கள் முன்பே என் குருநாதர் சொல்ல கேட்டிருக்கிறேன். ஆனால் அன்று அந்த பேச்சே பொருத்தமில்லாமல் இருந்தது. என் போன்றவர்களை 6 அடி தோண்டி புதைக்க வேண்டும் என்று அவர் சொன்னதும் அபத்தமாகப்பட்டது. அன்று நான் பசும்பால் விட தவறிவிட்டேன். 6 அடி குழி தோண்டியாவது அவரை புதைக்க வேண்டும். அதற்கு எப்படியும் இந்த மலைப்பாறையிடம் இருந்து சமவெளி அருகில் இறங்கியாக வேண்டும். 6 அடி தோண்டி வெறும் மண்ணை மட்டும் போட்டு மிகப்பெரிய கற்களையும் போட வேண்டும். ஆனால் ஒரு ஓனாய் அவரை முகர்ந்து விட்டது. அடுத்து ஒரு மிகப்பெரிய ஓனாய் படை வருவதற்கு அதிக நேரம் பிடிக்காது. அரைகுறை சந்திரன் வந்து விட்டான். குருதேவருடைய துணிகள், கம்பளப்பை எல்லாவற்றையும் உருவி எடுத்தேன். குருதேவருடைய முகம் அற்புதமான அமைதியுடன் காணப்பட்டது. சுவாசத்துக்கும் இதய துடிப்பிற்கும் நான் தேடியிராவிட்டால் அவர் தூங்கிக் கொண்டுதான் இருக்கிறார் என்று நினைக்கும்படியான ஒரு தோற்றம். ஒரு பழந்துணியை கிழித்து அவருடைய கால் கட்டைவர்களை சேர்த்து கட்டினேன். கைகள் 2ஐயும் பிணைத்தேன். ஒற்றை வேஷ்டி கொண்டே அவரை தலை முதல் கால் வரை சுற்றி அந்த கம்பள பைக்குள் நுழைத்து பையின் வாயை இழுத்து கட்டினேன். மெதுவாக தணல் எறியும்படி செய்து கொண்டு பொழுது விடுவதற்காக காத்துக்கொண்டே இருந்தேன். முழங்கால்களுக்கிடையில் தலையை புதைத்து கொண்டு அமர்ந்திருந்தேன். விடுவதற்குள் என்னை சுற்றி 2 அங்குல உயரத்துக்கு பனி உதிர்ந்திருந்தது. மீண்டும் என் குருதேவர் கிடந்த பலகையை இழுத்து நடக்க ஆரம்பித்த போது பின்னால் ஒரு முறை பார்த்ததில் தூரத்தில் ஒரு உருவம் அசைவதை உணர முடிந்தது. 2வது முறை திரும்பி பார்த்த போதும் அது அதே தூரத்தில் வந்து கொண்டிருந்தது.
இம்முறை அந்த ஓநாய் முனகிற்று. இறந்தவர்கள் உடல் எப்படி எடை கூடக்கூடும் என்று எனக்கு தெரியவில்லை. குருதேவரை சுவாசம் இயங்கிக் கொண்டிருந்த பொழுதை விட இப்பொழுது இழுத்து போது கடினமாகி கொண்டிருந்தது. காலையில் சற்று நேரத்துக்கு தலையில் பனி இருந்தபோது பலகை என் பின்னால் வழுக்கி கொண்டு வந்தது. ஆனால் உச்சி வேலை நெருங்குவதற்குள் அங்கு பனியும் பெய்திருக்குமா என்று தோன்றும் அளவுக்கு அனைத்தும் உலர்ந்து போய்விட்டது. நான் இறங்கு முகமாக இருந்தேன். பல சமயங்களில் பலகையை இழுத்து வருவதற்கு பதில் பின்னாளிலிருந்து தள்ளி கொண்டே நகர்த்தி கொண்டு வந்தேன். கனம் அதிகமாகிக் கொண்டே வந்தது. தள்ளி கொண்டு வரும்பொழுது பள்ளத்தில் சரிந்து விடாமல் பாதுகாத்து கொண்டு போவது மிகவும் சிரமமாயிருந்தது. முன்னிரவு என் குருதேவர் குடித்து மிஞ்சி இருந்த கஞ்சியை கொஞ்சம் சாப்பிட்ட பிறகு நான் எதுவுமே உண்ணாமல் இருந்தபோதும் எனக்கு பசியிடவில்லை. இடுப்பும் தோளும் மட்டும் வலித்தது. எங்கும் நான் நிற்கவில்லை. மறுபடியும் இரவு வருவதற்குள் மலைப்பிரதேசத்தை கடந்து சமவெளியை அடைந்துவிட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் நடந்து கொண்டிருந்தேன். இழுத்துச் சென்று கொண்டிருந்தேன். இன்னும் ஒரு 4-5 மணி நேரம் வெளிச்சம் இருந்தால் போதும், எப்படியாவது கீழே சென்று விடலாம். அப்பொழுது எப்படியாவது இன்னும் ஒரு 2 மணி நேர பிரயாணமாவது நான் நடந்தாக வேண்டும். இந்த கணத்தையும் இழுத்து கொண்டு சென்றாக வேண்டும். ஆனால் நம்பிக்கை குறைந்து கொண்டே வந்தது. என்னால் செல்ல முடியவில்லை. அடுத்த இரவு வந்துவிடும் போல் இருக்கிறது. கண்ணுக்கெட்டும் தூரத்தில் சமவெளி தெரிந்தது. ஆனால் அதை நம்பி என்னால் பிரயாணத்தை தொடர முடியாது. குருதேவரின் சடலம் கிடந்த பலகை அப்படியே தழைத்து கீழே வைத்துவிட்டு மீண்டும் சுள்ளிகளுக்காக அலைந்தேன். நேற்று கிடைத்த அளவு கிடைக்கவில்லை, ஓரளவுக்கு கிடைத்தது. கிடைத்ததை வைத்து நெருப்பு பற்ற வைத்தேன். 4 விறகு கட்டைகள் தான் பாக்கியிருந்தன. அவைகளை பற்ற வைத்து கொண்டு தனலாக எரியும் விறகுடன் என் குருதேவரின் சடலத்தை சுற்றி வந்து கொண்டிருந்தேன். இன்றும் நான் தங்கிய இடத்துக்கு பக்கத்திலேயே செங்குத்தாக பள்ளம் இறங்கியது. அங்கு ஓடை இல்லை, புதர்தான் மண்டி இருந்தது. குருதேவருடைய உடலை எப்படியாவது காப்பாற்றி கீழே கொண்டு செல்ல வேண்டும். எப்படியாவது கொண்டு போய் முழுமையாக சமவெளியில் அடக்கம் செய்துவிட வேண்டும் என்பதை தவிர எனக்கு வேறு எந்த ஒரு இலக்கும் இல்லாமல் இருந்தேன். இன்னொரு இரவு பணி உயிரற்ற சடலத்தை ஒன்றும் செய்துவிடாது. ஆனால் என் பற்களிலும் எலும்புகளிலும் கூட இழையோடும் அந்த குளிரில் நான் தவித்துக் கொண்டிருந்தேன். இருட்டிவிட்டது. நன்றாக இருட்டிய பின் காற்று ஓசையோடு வேறென்றும் கேட்காமல் நான் காத்திருக்கவில்லை. மெல்லிய சீரலுடன் பல ஜதை மின்மினி பூச்சிகள் என்னை நோக்கி ஆங்காங்கே வந்து கொண்டிருக்கின்றன. என்ன செய்யப் போகிறேன்? நான் ஒரு கையில் கொல்லிக்கட்டையும் இன்னொன்றில் மூங்கில் கழியும் எடுத்து வைத்துக் கொண்டு காத்திருக்கிறேன். அந்த இருட்டிலும் என் கண்கள் ஓரளவுக்கு பார்க்க தொடங்கிவிட்டன. ஓநாய்கள் கூட்டமாய் வந்தாலும் 15-20 அடி தூரம் இருக்கையில் பிரிந்து எங்களை சுற்றி வர ஆரம்பித்து விட்டது. ஒவ்வொன்றும் உரும ஆரம்பித்து சிறிது நடந்து பின்வாங்கி ஒரு முறை சீறி முன்னேறி பின்வாங்கி எங்களை சுற்றிய வண்ணம் இருந்தது. நிமிஷங்கள் யுகங்களாய் கடந்தது. ஓநாய்கள் எங்களை சுற்றும் வட்டத்தினுடைய விட்டம் அங்குலமாக குறைந்து கொண்டு வருகிறது. கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஓநாய்கள் முழு வளர்ச்சி பெற்றவை. அவையெல்லாம் வாழை பின்னங்கால்களுக்கு இடையிலே பொருத்தி வைத்து கொண்டு எங்களை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. நான் என்னுடைய குருநாதனுடைய தலைப்பக்கமாக நின்று கொண்டு நாட்புறமும் மாறி என் கொல்லிக்கட்டையை ஆட்டிக்கொண்டே இருக்கிறேன். பகலெல்லாம் ஓநாய்களை கண்ணெதிரே பாராமல் அவை எங்களை தாக்க எங்கோ தூரத்தில் பின்தொடர்ந்து வருகின்றன என்ற உணர்வை என்னை பெரும் பீதியில் விரைப்பாக இருக்கச் செய்தது. இப்பொழுது அவை நேருக்கு நேராக வந்தவுடன் ஆழ்ந்த அமைதி ஏற்பட்டது. நான் மிகவும் நிதானமாக என்னுடைய கைகளை அசைத்து கொண்டே இருந்தேன். ஓநாய்கள் எங்களை இன்னமும் சுற்றி வந்து கொண்டிருந்தன. நான் முதலில் தாக்க வேண்டும் என்று அவை காத்திருந்தது போல தோன்றியது. எனக்கும் அந்த ஓநாய் கூட்டத்துக்கும் இடையே எழுந்திருக்கக்கூடிய அந்த ஒரு இக்கட்டு நிலையை தீவிரப்படுத்தாமல் இருந்தால் மிச்ச நேரமும் அப்படியே அவைகளும் சுற்றி கொண்டிருக்கும் வாய்ப்பிருக்குமோ? அவைகளை சுற்றி வரும்பொழுது ஒரு கட்டத்திலே நானே என்னை சுற்றி வருவது போன்ற ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட துவங்கிவிட்டது. அப்பொழுது என் கையில் இருந்த அந்த கொல்லிக்கட்டை சட்டென்று அணைந்து விட்டது. ஜுவாலை எழுப்ப அதை நான் வேகமாக வீசினேன். அப்பொழுது அந்த மலைப்பிரதேசமே மூச்சு விடுவதைப் போல தோன்றியது. கைக்கட்டை சுத்தமாக அணைந்து விட்டது. அதை போட்டுவிட்டு கீழே தணல் நுனிகளுடன் கிடந்த கிட்டைகளில் ஒன்றை பொறுக்கி எடுக்க நான் தீயின் பக்கம் குனிந்தேன். ஒரு அரை கணம் ஓநாய்கள் உருமது கூட நின்று விட்டது. அடுத்து பேரிரைச்சலுடன் ஒரு பெரிய ஓநாய் ஒன்று என் மேல் பாய்ந்தது. என் முகத்துக்கு நேரே பயங்கரமாக விரிந்து வந்த ஓநாயின் வாயில் என் கை விறகு கட்டையை கொண்டு போய் திணித்தேன். அது ஊளையிட்டு கொண்டு பின்வாங்கியது. அந்த
அந்த நேரம் வேறு சில ஓநாய்கள் என் குருதேவருடைய உடலை போர்த்தி இருந்த கம்பளப்பையை கடித்து கிழிக்க ஆரம்பித்து விட்டது. அதுவரையில் நிலவிய அமைதி, நியதிக்கு உட்பட்ட கட்டுப்பாடுகள் எல்லாம் நொடிப்போதில் சிதறுண்டு போயது. ஒவ்வொரு ஓநாயகத்தான் தாக்கியது. ஆனால் உயிரற்று கிடந்த குருதேவரின் சடலத்தின் மீது கூட்டமாய் எல்லாமே பாய்ந்தது. நானும் என் மூங்கில் கழியை சக்கரமாக சுழற்றி கொண்டு வந்தேன். ஒவ்வொன்றாக என் கழி ஒவ்வொரு ஓநாயாக அடித்து தாக்கும் பொழுது சிதறி ஓடியது. உடல் பலம் மிகுந்த அந்த ஓநாய்களை அடிக்கும் பொழுது அந்த அந்த வலி என்னுடைய தோள்பட்டையினுடைய விண்டு விடுவது போல நான் எதிரடி உணர முடிந்தது. இப்பொழுது ஓநாய்கள் என் மீதும் 2-3ஆக தாக்கின. அந்த நேரத்தில் எங்களுக்குள் இருளே நிலவாது போல் இருந்தது. என்னுடைய இரத்தமும் ஓநாய்களின் இரத்தமும் தீப்பற்றி வெடித்த வானம் போல் எங்கள் மேலேயே சிதறி சுற்றுப்புறம் எல்லாம் சிதறி விழுந்தன. ஓநாய்கள் உருமிக்கொண்டு பாய்ந்து பாய்ந்து வந்து பிடுங்கி அடிபட்டு பின்வாங்கி மீண்டும் பாய்ந்த வண்ணம் இருந்தன. அப்பொழுது நான் இன்னொன்றையும் உணர்ந்தேன். என்னுடைய சுயநினைவில் கற்பனை செய்தும் பார்க்க முடியாத ஒளிகளை, உரத்த ஒளிகளை நான் எழுப்பிக் கொண்டிருந்தேன். அந்த போரில் நானும் ஒரு பயங்கர விலங்காக மாறிப்போயிருக்கிறேன். அந்த நிலையில் நாங்கள் இரு தரப்பினரும் சம வலிமை பெற்றவர்களாக தோன்றினோம். கிட்டத்தட்ட நானும் அந்த ஓநாய்களை எதிர்த்து கொண்டு நானும் ஒரு ஓநாயாக மாறி நின்று கொண்டிருந்தேன். அந்த நிலை நீடிக்கவில்லை. ஓநாய் படையினுடைய பெரும்பகுதி என்னுடைய தடியால் அடிபட்டு ஊனமுற்று ஓடிப்போய்விட்டது. 3 ஓநாய்கள் மட்டும் எஞ்சி நின்று கொண்டிருந்தது. என்னுடைய மேலங்கி பல இடங்களிலே கிழிந்து போய் இரத்தக்கரையோடு தொங்கிக் கொண்டிருந்தது. என் குருதேவரின் சடலம் வைக்கப்பட்ட கம்பளப்பை எப்பொழுதோ துண்டு துண்டுகளாக ஆக்கப்பட்டு விளக்கி கிடந்தது. ஒரு ஓநாய் மாத்திரம் என் கழியினுடைய வீச்சில் படாமல் என்னை பல திசைகளிடம் இருந்து பாய்ந்து 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 தாக்கி கொண்டிருந்தது. நான் தழைய வீசினால் அது எகிரி குதித்தது. நான் மேலாக வீசினால் தலையை தரைமட்டத்திற்கு தாழ்த்தி கொண்டது. அதனை ஒழித்துவிட என் வெறியெல்லாம் சேமித்து நான் போரிட்டு கொண்டிருந்தேன். அது என்னுடைய ஒவ்வொரு அசைவையும் உணர்ந்திருந்தது. ஒரு அன்போடும் குரோதத்தோடும் நான் அதை மேலும் ஆக்ரோஷமாக தாக்கினேன். கோபத்தில் அந்த ஒரு ஓநாயை அடிப்பதற்கு துரத்தி கொண்டு ஓடினேன். அது பெரிதாக ஊளையிட்டு கொண்டே இருட்டில் ஓடி மறைந்தது. அது ஊளையிடுவதாக கேட்கவில்லை. ஏதோ வெற்றி முரசத்தை முழக்குவது போல் சீறிவிட்டுத்தான் சென்றிருந்தது. அதே சமயம் மற்ற 2 ஓநாய்கள் என் குருதேவருடைய சடலத்தை கவ்வி இழுத்து கொண்டிருந்தன. ஐயோ என்று நான் அலறிக்கொண்டு அவை மீது பாய்ந்தேன். அதற்குள் என் குருதேவரின் சடலத்துடன் அவை பள்ளத்துக்குள் விழுந்து விட்டன. அதுவரையில் என்னுடைய கண்ணுக்கு எல்லாமே வெட்ட வெளியாக தெரிந்தது. தடைப்பட்டு விட்டது. ஐயோ என்று நான் அலறிக்கொண்டு நான் பாய்ந்தேன். காலில் ஏதோ தடுக்கியது. என் குருதேவரை நான் கிடத்தி வந்த அந்த பலகையாகத்தான் இருக்க வேண்டும். நான் தலை குப்புற விழுந்தேன். நான் தரையை அணுகுவதற்குள் என்னுடைய நினைவு அப்படியே மயங்கிவிட்டேன். தடுமாறி மயங்கிவிட்டேன். நான் மீண்டும் விழித்து கொண்ட பொழுது என்னை சுற்றி லேசான பனிப்போர்வை இருந்தது. காலை சூரியனின் ஒளிக்கதிர்கள் என் கண்களை தாக்கியது. அப்படியே படுத்திருந்தவன் ஒரு குலுக்கலுடன் எழுந்தேன். பஞ்சு போல பனி சிதறியது. நான் கிடந்த இடத்திலிருந்து சற்று தள்ளி இருந்த அந்த பள்ளத்துக்குள் எட்டி பார்த்தேன். விளிம்பு ஓரமாக இறங்கி ஓட்டமும் நடையுமாக பள்ளத்தின் அடியை அடைந்தேன். ஓநாய்கள் என் குருதேவருடைய வயிற்று பாகத்தை குதறி தள்ளி இருந்தன. தலையே காணும். உடலெல்லாம் ரத்தம் வெளிப்பட்டு உறைந்திருந்தது போல் இருந்தது. கைக்கட்டை விரல்களை கட்டியிருந்த துணி அறுபட்டு கிடந்தது. ஆனால் ஒரு ஓநாயினுடைய கால் அதன் தோள்பட்டையோடு பீத்து எடுக்கப்பட்டு என் குருதேவரின் வலது கைப்பிடிக்குள் இருந்தது. குருதேவருடைய வலது கைப்பிடிக்குள் ஒரு ஓநாயினுடைய கால் அதன் தோள்பட்டையோடு பீத்து எடுக்கப்பட்டு கைப்பிடிக்குள் இருந்தது என்பதோடு இந்த கதை நிறைவு பெறுகிறது. என நேயர்களை 1969 திரு அசோகமித்திரன் அவர்கள் எழுதிய இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? அவர் எழுதிய முக்கியமான கதைகளில் ஒன்று இது. அவரது புனைவுத்தன்மையினுடைய மையம் என்பது ஒரு அபத்த தரிசனம். தன் மனிதன் அவனை உருவாக்கிய சக்திகளால் கைவிடப்பட்ட மிருகம் என்ற வரிகளில் அசோகமித்திரனின் தரிசனத்தை நாம் காண முடிகிறது. மிக அருமையான ஒரு கதையாக அவர் எழுதியிருக்கும் இந்த கதை உங்களையும் கவர்ந்திருக்கும் என நினைக்கிறேன். மீண்டும் நல்லதொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வெல்க தமிழ், வாழ்க வளமுடன்.